அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் அதிகமாய் முக்கியத்துவப்படுத்தும் கர்த்தருடைய வேதத்தை குறித்த சில முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். The uniqueness of the Bible, பரிசுத்த வேதாகமத்தின் தனி சிறப்பு. Why the Bible is unique, பரிசுத்த வேதாகமம் ஏன் தனி சிறப்புடையது என்று நாம் சொல்லுகிறோம். Why we call the Bible as the word of God, தேவனுடைய வார்த்தையை, அதாவது பரிசுத்த வேதாகமத்தை நாம் ஏன் தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கிறோம் என்கிற முக்கியமான காரியங்களை இந்த நாளிலிருந்து அதிகமாய் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் கையில வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் ஏன் சிறப்பானது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யூனிக் என்கிற வார்த்தையினுடைய பொருளை கடந்த நாட்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன் அண்ட் ஒன்லி, அந்த பொருள் மாத்திரமே. சிங்கிள், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் அதர்ஸ், மற்ற எல்லாவற்றை காட்டிலும் வித்தியாசமானது. ஹேவிங் நன் ஈக்குவல், அதற்கு சமமான ஒன்றுமே இல்லை. நோ நத்திங் லைக் ஆர் ஈக்குவல், அதை போன்றோ அதற்கு சமமாகவோ ஒன்றும் இல்லாத ஒன்றுக்கு தான் யூனிக் என்று பெயர். ஆமென். பரிசுத்த வேதாகமம் தனி சிறப்பு வாய்ந்தது. இப்படி நான் சொன்னேன் இல்லையா, அதற்கு சமமாய் ஒன்றுமில்லை, அது மாத்திரமே தனித்து நிற்கிறது. அதோடு எதையும் ஒப்பிட்டு என்ன செய்ய முடியாது, பேச முடியாது என்று நான் சொன்னேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்திய தேசத்தில் 42 வருடங்கள் சமஸ்கிருத பண்டிதராக ஒரு இங்கிலீஷ்காரர் இருந்தார். மாண்டிரியோ வில்லியம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஸ்காலர் இருந்தார், சான்ஸ்கிரிட் ஸ்காலர் இருந்தார். அவர் 42 ஆண்டுகள் இந்த இந்தியா கிழக்கத்திய நாடுகளில் இருக்கிற வேதங்களை அதிகமாய் ஆராய்ச்சி செய்து படித்தவர். அவர் தன்னுடைய 42 ஆண்டுகளுக்கு பின்பு கடைசியாய் ஒரு நாள் அவர் இப்படியாய் எழுதி வைத்தார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய மேஜையில ஒரு பக்கம் முழுவதும் கிழக்கத்திய புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் அடுக்கி விட்டு, எல்லா புஸ்தகம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அடுக்கி விட்டு, ஒரு பக்கத்துல பைபிளை கொஞ்சம் தள்ளியே வைங்க. ஏன்னா இந்த வேதாகமத்துக்கும் இந்த அத்தனை புத்தகங்களுக்கும் இடையில அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இத்தனை புத்தகங்களும் இந்த ஒரு புத்தகத்துக்கு என்ன கிடையாது, சமம் கிடையாது. 42 ஆண்டுகள் கிழக்கத்திய புத்தகங்களிலே படித்து கற்று தேர்ந்த மேதை ஸ்காலர். அவர் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர். அவர் சொன்ன காரியம் இதுதான். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வேதங்கள் என்று சொல்லப்படுகின்ற காரியங்களிலிருந்தும் மிகவும் சிறப்பான தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. சரி, அது எப்படி என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், நம்முடைய வேதாகமம் மிகவும் சிறப்பானது. ஏன் தனி சிறப்பு வாய்ந்தது? முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூனிக் இன் இட்ஸ் கண்டினியூவிட்டி. அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் துவக்கத்திலிருந்து முடிவு அத்தியாயம் வரை ஒரு தொடர்பு இருக்கின்றது. நல்லா கவனிக்கணும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அந்த புத்தகம் ஒரே புத்தகமாய் எழுதப்பட்டது போல ஒரு தொடர்ச்சி, ஒரு லைஃப் லிங்க் என்ன செய்யப்படுகிறது, இருக்கின்றது. வேறு எந்த புத்தகத்திலும், எந்த இலக்கியத்திலும், எந்த மதத்தினுடைய புத்தகத்திலும் இந்த லைஃப் லிங்க் என்ன செய்யாது, இருக்காது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பரிசுத்த வேதாகமம் சுமார் 1500 ஆண்டுகள் எழுதப்பட்டது. 1500 ஆண்டுகள் காலகட்டத்தில் எழுதப்பட்டது. ரிட்டன் ஓவர் 1500 years. ரெண்டாவது, 40 தலைமுறைகள். 1500 ஆண்டுகள்ல எத்தனை தலைமுறை? 40 தலைமுறை. 40 எழுத்தாளர்கள், 40 authors, 40 எழுத்தாளர்கள். இந்த எழுத்தாளர்கள்ல யார் யார் இருந்தான்னு சொல்றேன். ராஜாக்கள் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், அதுக்கப்புறம் ஆசாரியர்கள் இருந்தார்கள், மீன் பிடிக்கிறவர்கள் இருந்தார்கள், சாதாரண ஆடு மேய்க்கிறவங்க இருந்தாங்க, குடியானவர்கள் இருந்தார்கள், அதுக்கப்புறம் டாக்டர் இருந்தாங்க, அரசியல் தலைவர் மோசஸ் போன்ற பொலிட்டிக்கல் லீடர் இருந்தாங்க, யோசுவா போல மிலிட்டரி ஜெனரல் இருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நெகேமியா போன்ற பானபாத்திரக்காரன் இருந்தார்கள். அதற்கு பின்பு தானியேலை போல பிரைம் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. தானியேல் பாபிலோனுடைய பிரைம் மினிஸ்டர். அதே போல அதுக்கப்புறம் டாக்டர்ஸ், யாரு? நம்ம லூக்கா டாக்டர் இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரி வசூலிக்கிற மத்தேயு, அதற்கு பின்பு வாலிபன் ஆகிய மார்க்கு, அதுக்கப்புறம் ரபி ஆகிய பவுல். இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா இவங்களுடைய தொழிலுக்கும் இவர்களுடைய எழுத்துக்கும் என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. ஆனால் இவர்கள் எல்லாரும் எழுதின அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அதற்குள்ளே ஒரு லைஃப் லிங்க், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தொடர்பு என்ன செய்து கொண்டிருக்கிறது. அதாவது ஃப்ளோ ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெனிசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் அந்த ஒரே தொடர்பு என்ன செய்கின்றது? வந்து கொண்டே இருக்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், இது இத்தனை பேர் எழுதுனாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இத்தனை பேர் எங்க எழுதுனாங்க அப்படின்னு கேட்டால் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். எல்லாரும் ஒரு ரூம்குள்ளார உட்காந்து வருஷ காலமா ஒருத்தன் செத்த பிறகு இன்னொருத்தன் அப்படி எழுதல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல எழுதுனாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் எழுதுகிறார், இன்னொருவர் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளார உட்காந்து என்ன செய்கிறார்? எழுதுகிறார். எரேமியாவை பார்த்தீங்கன்னா அவனை ஒரு குழிக்குள்ளார போட்டுறாங்க, அங்க இருந்து என்ன செய்யறான்? எழுதுகிறான். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் வித்தியாசமான சூழ்நிலைகளிலே, வித்தியாசமான இடங்களிலே, வித்தியாசமான நேரங்களிலே, சிலர் யுத்தத்தில் எழுதியிருக்கிறார்கள் புஸ்தகத்தை, சிலர் சமாதானத்தில் எழுதியிருக்கிறார்கள். தாவீதின் சங்கீதம்லாம் எதுல எழுதப்பட்டது? யுத்தத்திலே எழுதப்பட்டது. ஏன்னா அபிமெலேக்குக்கு தப்பி ஓடுகையில் அவனால் பாடப்பட்ட சங்கீதம். சங்கீதம் 34 நமக்கு நல்லா தெரியும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனுக்கு முன்பாக துரத்தி விடப்படுகையில், அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின. அப்போ சமாதானமே இல்லாம யுத்தத்தின் நேரத்தில் பாடப்பட்டது. அதே நீதிமொழிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த புஸ்தகம்லாம் எழுதப்பட்டீங்கன்னா சாலமோனின் வாழ்க்கை காலத்தில் என்னவே கிடையாது, யுத்தமே கிடையாது. பெரிய சமாதானத்தில் எழுதப்பட்டது. ஒருவன் யுத்தத்துல இருந்து எழுதுனா, ஒருத்தன் சமாதானத்துல இருந்து எழுதுறான், ஒருத்தன் சந்தோஷத்துல இருந்து எழுதுனா, ஒருத்தன் எப்படி எழுதுறான்? துக்கத்திலிருந்து எழுது. இப்படி பலவிதமான சூழல்கள்ல எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமம். அது மாத்திரம் இல்லாம டிஃப்ரெண்ட் மூட்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சில பேர் கோவத்தில் எழுதுனாங்க, சில பேர் சந்தோஷத்தில் எழுதுனாங்க, சில பேர் எரிச்சல் எழுதுனாங்க. சில சங்கீதம் பார்த்தீங்கன்னா வைத்தறிச்சல்லே எழுதினவர். ஆண்டவரே பொல்லாதவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான் அப்படின்னு எரிச்சல்லே என்ன செஞ்ச மாதிரி இருக்கும், எழுதப்பட்ட மாதிரி இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் மூட்ஸ்ல எழுதப்பட்டது. அது மாத்திரம் இல்லாமல் 3 டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸ், ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா ஆகிய 3 பகுதியில 3 கண்டங்களிலே வாழ்ந்த மக்களால் எழுதப்பட்டது. ஆப்பிரிக்கால யார் எழுதுனா? ஆப்பிரிக்கா பகுதியில் இருக்கும் போது யார் எழுதுனது? மோசஸ் ஆப்பிரிக்கா பகுதியில் இருக்கும் போது என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? எழுத ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஆப்பிரிக்கா பகுதியில் இருக்கும் போது மோசே என்ன செய்ய ஆரம்பித்தார்? எழுத ஆரம்பித்தார். அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா ஆசியாவில் இருக்கும் போது பவுல் நிறைய என்ன செய்தார்? எழுதினார். அது மாத்திரம் இல்லாம ஐரோப்பால இருந்த மாதிரி பவுல் என்ன செய்தார்? எழுதினார். ஐரோப்பால ரோம் இப்படி போன்ற பல நாடுகள்ல, ஐரோப்பா நாடுகள்ல இருக்கும் போது அவர் எழுதின நிருபங்கள் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன் 3 டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸ், 3 கண்டங்களிலே எழுதப்பட்ட புஸ்தகம். அது மாத்திரம் இல்லாமல் 3 மேஜர் ரிலீஜியன் லாங்குவேஜஸ், மிகப்பெரிய 3 மொழிகளில் எழுதப்பட்டது. எபிரேயு, அரமைக் மற்றும் கிரேக்க வேதாம். நீங்க பைபிள்ல ஃபர்ஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எபிரேயு, கிரேக்கம், அரமைக் போன்ற மொழிகளிலிருந்து என்ன செய்யப்பட்டது? மொழிபெயர்க்கப்பட்டது என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எபிரேய மொழி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிலீஜியஸ் லாங்குவேஜ். ஆனா அந்த பகுதியில் கானானியர்கள் பேசின மொழி அரமைக். அதற்கு பின்பு புதிய ஏற்பாடு முழுவதிலும் நிறைய இடங்கள்ல பேசப்பட்ட யூனிவர்சல் லாங்குவேஜ், அன்னைக்கு இருந்த நேஷனல் யூனிவர்சல் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரீக் லாங்குவேஜ். இன்னைக்கு எப்படி இங்கிலீஷ் யூனிவர்சல் லாங்குவேஜாக எல்லா இடத்துலையும் பேசப்படுதோ அதே போல் அன்றைக்கு எது பேசப்பட்டது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் என்ன இருக்குது? இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷில் என்ன இருக்குது? தமிழ் இருக்குது. நம்ம தமிழ் எங்கே இருக்குது? இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷ் எங்கே இருக்குது? தமிழில் இருக்குது. பல வார்த்தைகள் இங்கிலீஷா தமிழா நமக்கே என்ன செய்யாது? தெரியாது. ஏன்னா 2 லாங்குவேஜும் அப்படி அடாப்ட் பண்ணிட்டு அது யூனிவர்சல் லாங்குவேஜ். அதே போல கிரேக்கம் அந்த நாட்களிலே உலகம் முழுவதிலும் பேசப்பட்ட மொழி. அப்போ நல்லா கவனிக்கணும், இத்தனை வித்தியாசமான நபர்கள்,
3 கண்டங்களில் எழுதப்பட்டது, இத்தனை வித்தியாசமான மொழிகளில் எழுதப்பட்டது, இத்தனை வித்தியாசமான சூழ்நிலைகள் எழுதப்பட்டது. ஆனால் அதன் கருத்தொற்றுமை ஒன்றாய் இருக்கின்றது. ஆமென். நம்ம வேற யாரையாவது ஒருத்தர் எழுத சொல்லுங்க. ஒரு சிம்பிளா சொல்றேனே, நீங்க ஒரு காரியத்தை ஒருத்தர்கிட்ட சொல்றீங்க, காதில் ஒருத்தர்கிட்ட என்ன செய்றீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்றீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேனியல்கிட்ட குசுன்னு காதில் ஒன்று சொல்றேன்னு வச்சுங்களேன். அவர் பக்கத்தில் சொல்லும் போது அதை எப்படி சொல்லுவார்? வேற மாதிரி சொல்லுவார். அவர் பக்கத்தில் சொல்லும் போது எப்படி சொல்லுவார்? வேற மாதிரி சொல்லுவார். இப்படி ஒரு 30 பேர் தாண்டி வரும்போது, முன்னாடி சின்ன வயசுல நாங்கள் போட்டிலாம் வைப்போம், அந்த மேட்ரு முழுசா என்ன செய்யாது, வரவே வராது, வேற மாதிரி வரும், இல்லாட்டி ரொம்ப பெருசா என்ன செய்யும், வரும். ஆனா பரிசுத்த வேதாகமத்துல இத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பு, எத்தனையோ ஆண்டுகள் கடந்து, எத்தனையோ நபர்களால் எழுதப்பட்டிருந்தாலும் அதன் கருத்தொற்றுமை மாறவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்த வேதாகமம் இந்த விஷயத்துல ரொம்ப யூனிக்கானது. இன்னும் சொல்ல போனா hundreds of controversial subjects, நூற்றுக்கணக்கான சிக்கலான காரியங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, டீல் பண்ணப்பட்டிருக்குது. நீங்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த சிக்கலான காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் கடைசியில் ஒன்றாக இருக்கும். ஆமென். எல்லாமே அந்த காரியங்களுக்குரிய பதில் எல்லாம் ஒன்றாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு முழு செய்தி என்னவென்றால் God's redemption of man, தேவன் மனிதனை மீட்க விரும்புகிறார் என்கிற செய்தியே. ஆமென். மீட்பின் வழி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல முதல் 3 அதிகாரங்களிலே பாரடைஸ் லாஸ்ட், பரதீசு என்ன செய்யப்பட்டது, மனிதனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. மனிதனுக்கு ஏதேன் தோட்டத்தில் அதுதான் பரதீசு. ஒரிஜினலா உலகத்துல தேவன் என்ன வச்சிருந்தாரு, பரலோகத்தையே வச்சிருந்தார், பாரடைஸை வச்சிருந்தார். அதை என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துட்டார். அந்த பாரடைஸ் லாஸ்ட் ஆதியாகமம் முதல் 3 அதிகாரங்கள்ல. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி 3 அதிகாரங்கள் என்ன சொல்லுது தெரியுமா, தேவன் அந்த பரதேசை திரும்ப மனிதனுக்கு என்ன செய்கிறார், கொடுக்கின்றார். அதுதான் ஆதியாகமத்தின் துவக்கமும் வெளிப்படுத்தலின் முடிவும். ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவன் புதிய வானத்தை என்ன செய்கிறார், சிருஷ்டிக்கிறார். புதிய பூமியை என்ன செய்தார், சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துல வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிச்சு பாருங்க. இதோ புதிய வானமும் புதிய பூமி என்ன செய்தது, உண்டானது. அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ ஆதியாகமம் முதல் அதிகாரம் புதிய வானம் புதிய பூமியில தொடங்குச்சுன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரமும் எப்படிதான் முடியுது, பைபிள்ல முடியும் போது புதிய வானம் புதிய பூமி. அல்லேலூயா. ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துட்டார், மனுஷன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசி அதிகாரத்துல அந்த ஜீவ விருட்சத்தின் கனிகள் மாதந்தோறும் புது புது கனிகள் என்ன செய்யுமா, கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசித்து பாருங்கள். 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். அல்லேலூயா. எத்தனை விதமான கனியா, 12 வெரைட்டிஸ்ல ஜீவ விருட்சமா. ஆமாம், ஒரு வெரைட்டி ஜீவ விருட்சத்தை சாப்பிடாம விட்டுட்டான் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு எத்தனை வெரைட்டி வச்சிருக்காரா, 12 வெரைட்டியா, மாசத்துக்கு ஒரு வெரைட்டியா. எப்படி மாதந்தோறும் என்ன செய்யுமாது தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவாதவைகள். அல்லேலூயா. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது இங்க அப்படின்னா, there is no, அதாவது எப்படி சொல்ல, கேப் பிட்வீன் ஈச் புக்ஸ். ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் இடையில என்ன கிடையாது, கேப்பே கிடையாது. மிக தெளிவாக அந்த தாட் ஃப்ளோ ஜெனசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் 66 புத்தகங்கள் இருந்தாலும் 40 வித்தியாசமான மனிதர்களால் எழுதப்பட்டாலும் ஆண்டவர் 1500 வருடங்கள் கழித்து நிறைவடைந்திருந்தாலும் அந்த புத்தகத்துல ஒரு கருத்தொற்றுமை இருக்கிறது. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கும் வேறு எந்த மத புத்தகத்திலும், அது எவ்வளவு பெரிய மத புத்தகமா இருந்தாலும் சரி, அதுல என்ன கிடையாது, இந்த கருத்தொற்றுமை கிடையாது. அல்லேலூயா. இத்தனை பேரால எழுதப்பட்டு இவ்வளவு காலங்கள் எழுதப்பட்டு அதுல ஒரே சிந்தை இருப்பது அது பரிசுத்த வேதாகமத்துல மாத்திரம்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க அதுக்காக?
சொல்லுங்க, பைபிள் இஸ் யூனிக் இன் இட்ஸ் கண்டினியூட்டி. பரிசுத்த வேதாகமம் கருத்தொற்றுமையிலும் தொடர்பிலும் சிறந்தது, தனிச்சிறந்தது. அல்லேலூயா. தலை சிறந்த ஒரு புஸ்தகமாய். இரண்டாவது, பரிசுத்த வேதாகமம் எதுல யூனிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனிக் இன் இட்ஸ் சர்க்குலேஷன். இந்த பரிசுத்த வேதாகமம் இந்த உலகத்துல சர்க்குலேட் பண்ணப்பட்டதுல இதுதான் மிக சிறந்த புஸ்தகம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற பல கோடி ஜனங்களால, இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளில் இருக்கும் ஜனங்களாலும் வாசிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கும் என்றால் அது எதுதான்? பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. அது மாத்திரமல்ல, முதல் புஸ்தகம், பிரிண்ட் பண்ணப்பட்ட முதல் புஸ்தகம், குட்டன்பர்க் பிரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரஸ்ஸில் அவர் கண்டுபிடித்த அவருடைய முதல் பிரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதே எதுக்காக தான்? பைபிள் அச்சடிக்கிறதுக்காக தான். எதவே கண்டுபிடிச்சாங்க? பிரஸ்ஸையே கண்டுபிடிச்சாங்க. அந்த பிரஸ்ஸில் முதல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தை அச்சடித்தது தான். அல்லேலூயா. இந்தியாவில் அச்சு இயந்திரம் கொண்டு வரப்பட்டது தமிழ் வேதாகமத்தை அச்சடிப்பதற்காகவே. ஆமென். இந்தியாவின் முதல் அச்சு இயந்திரம் நம்முடைய தமிழ் வேதாகமத்தை தமிழிலே மொழிபெயர்த்த சீகன்பால் கவரால என்ன செய்யப்பட்டது? கொண்டு வரப்பட்டது. நம்முடைய தமிழ் மண்ணில தரங்கம்பாடியில முதல் பிரஸ் நிறுவப்பட்டு பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாடு அச்சடிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் பல நாடுகளில, இன்னும் சொல்ல போனா இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய அந்த பிரிண்டிங்கை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3 நொடிகளுக்கு ஒரு பைபிள் அச்சடிக்கப்படுகிறது. அதாவது 3 செகண்ட்ல என்ன செய்யப்படுது? ஒரு முழு பைபிள் என்ன செய்யப்படுகிறது? அச்சடிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு நிமிடத்திற்கு 1 மினிட்டுக்கு 22 காப்பீஸ், 22 காப்பீஸ் எவ்ரி மினிட். ஒரு மணி நேரத்துக்கு 1369 காப்பி. ஒரு நாளைக்கு 32,876 காப்பி. எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு 32,876 காப்பி. கிட்டத்தட்ட இந்த கணக்கு கடந்த 60 வருடங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கால்குலேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1960 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கால்குலேஷன்ல பைபிள் பிரிண்ட் ஆகுதுன்னா இத்தனை வருஷத்துல எத்தனை பைபிள் பிரிண்ட் ஆயிருக்கும், எத்தனை பைபிள் சர்க்குலேஷன்ல போயிருக்கும்னு நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா கணக்கே பண்ண முடியாது. ஆமென், அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை புஸ்தகங்களையும் ஒரு சைடு அடிக்கிட்டு, அத்தனை புஸ்தகங்களையும் அடிக்கிட்டு ஒரு சைடு பைபிள் அடுக்குனீங்கன்னா பைபிள் இதெல்லாம் விட எப்படி இருக்கும்? பல 100 மடங்கு அதிகமாக இருக்கும். அவ்வளோ பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த நான் சொன்னேன் இல்லையா, 3 நொடிக்கு ஒரு பைபிள்னு சொன்னேன் இல்லையா, இது 24 ஹவர்ஸ் ரவுண்ட் ஆல் டுகெதர் அப்படியே ரவுண்டாக கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக தொடர்ச்சியாக பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. யூனிக் இன் இட்ஸ் சர்க்குலேஷன். இந்த உலகத்திலேயே அதிகமாக சர்க்குலேட் பண்ணப்பட்ட பிரிண்ட் பண்ணப்பட்ட புத்தகம் பரிசுத்த வேதாகமம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது, இந்த பரிசுத்த வேதாகமம் ஏன் தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிக் இன் இட்ஸ் டிரான்ஸ்லேஷன். அதனுடைய மொழிபெயர்ப்பில் இந்த உலகத்தில் இருக்கிற, நான் ஏற்கனவே சொன்னேன், எழுதப்பட்ட மொழியிலிருந்து இது மொழிபெயர்க்கப்பட்டு எத்தனையோ லாங்குவேஜஸ் இருக்கு இந்த உலகத்துல. மொத்தம் 6000, இந்த உலகத்தில் இருக்கிற லாங்குவேஜ் 6918, 6918 லாங்குவேஜஸ் அண்ட் டயலெக்ட்ஸ். இந்த உலகத்தில் இருக்கிற இத்தனை மொழிகளிலே, நான் சொல்ற கணக்கை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இத்தனை மொழிகளிலே சுமார் 519 மொழிகளிலே முழு வேதாகமம் இருக்கின்றது. புதிய ஏற்பாடு சுமார் 1294 மொழிகளிலே இருக்கின்றது. சில சிறு சிறு பிரதிகளாக 1010 மொழிகளிலே சிறு சிறு பிரதிகள் வெளிவந்திருக்கிறது. ஆல் டுகெதர் அந்த கணக்கை நீங்க பார்த்தீங்கன்னா 2479 மொழிகளிலே, சிலர் சொல்றாங்க விக்கிபீடியால இப்போ 2013 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன், 2530 மொழிகளிலே வேதாகமத்தின் பகுதிகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதாம். நல்ல கவனிங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு ஆக்டிவ் டிரான்ஸ்லேஷன் ப்ராஜெக்ட்ஸ், மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கிற ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு ஆக்டிவ்ல இருக்கிறது 2167 லாங்குவேஜஸ்க்கு மொழிபெயர்ப்பு நடந்து கொண்டிருக்கு. சொல்றாங்க இன்னும் 3 வருஷத்துக்குள்ளார இந்த லாங்குவேஜஸ்குள்ளலாம் முழு பைபிளை நாங்கள் என்ன செஞ்சிருவோம், கொடுத்துருவோம். ஆக்டிவ் டிரான்ஸ்லேஷன் ப்ராஜெக்ட்ஸ்
நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் என்ன செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூகுளில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் ஒன்று போட்டிங்கன்னா எப்படியாவது தத்தி முத்தி என்ன செஞ்சிடும், ஒரு டிரான்ஸ்லேஷனை கொடுத்துரும். இன்னைக்கு அவங்களும் டிரான்ஸ்லேஷனை எல்லா மொழிகளுக்கும் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறதுனால தே ஆர் அன்னோயிங்லி ஹெல்பிங் த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். அவர்களை அறியாமலே எதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம வேதாமத்தை மொழிபெயர்க்க உதவி செய்கிறார்கள். அல்லேலூயா. இந்திய மொழிகளிலே சுமார் 67 மொழிகளிலே முழுவதும் எழுத்தோடு பைபிள் இருக்கிறது. நம்ம மொழி சும்மா சொல்லக்கூடாது, 1500 மொழி இந்தியாவில் மட்டும் நம்ம வச்சுருக்கோம். மொத்தம் 7000 மொழி தான் தோராயமாக. 1918 1500க்கும் மேலான மொழிகள் எங்கே இருக்குதான், தமிழ்நாடு மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் தப்பி பிழைச்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஸ்டேட்டில் 4, 5, 10, 20 மொழி பேசுகிற ஸ்டேட்ஸ்லாம் என்ன செய்யுது இருக்குது. ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே 20 மொழி பேசுகிற சின்ன சின்ன குழு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், வாழ்கிறார்கள். அல்லேலூயா. இப்படி எல்லாத்தையும் சேர்த்தா நம்ம இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற ஆக்டிவ் டிரான்ஸ்லேஷன் நியூ டெஸ்ட்மெண்ட் பார்ட்ஸ் போனது கிட்டத்தட்ட 1000 மொழிகளுக்கு மேலாக மொழிபெயர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, வேர்ட் ஆஃப் காட் நீங்கள் கையில் வச்சிருக்கிற பரிசுத்த வேதாகமம் சாதாரணமான ஒன்று அல்ல. இந்த உலகத்தில் அவ்வளவு அதிகமாய் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த உலகத்தில் வேற புஸ்தகம் எதுவுமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குறள் இன்னைக்கு தான் கொஞ்சம் அங்கங்கே ஒவ்வொரு மொழிக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குது, டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதே 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமம் உலகத்தின் 2479 மொழிகளில் அல்லது 2500 மொழிகளிலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. The most loved book in the world. உலகத்திலேயே அதிகமாய் நேசிக்கப்பட்ட புத்தகம். உங்க கையில் வச்சிருக்கிற புக்கு சாதாரணமான புக்கு கிடையாது. உலகத்தில் பல கோடி ஜனங்கள் நேசித்த, வாசித்த, பல கோடி ஜனங்கள் கை கொள்ளுகிற புஸ்தகத்தை தான் உங்க கையில் வச்சிருக்கிறீங்க. ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, ஊரோட என்ன செய் ஒத்துவாள். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இதை நேசிச்சிருக்கிறான், எத்தனையோ கோடி பேர் இதை வாசிச்சிருக்கிறான் அப்படின்னா இதை வாசிக்கிறத விட வேற சிறந்தது ஒன்றுமே இருக்காது. ஆமென். கர்த்தருடைய வேதாகமம் இன்றைக்கு மிகவும் சிறந்தது. ஏனென்றால் அது அதிகமான மொழிகளிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. முதல் காரியம் சொன்னேன், யூனிக் இன் இட்ஸ் கண்டினியூட்டி. ரெண்டாவது காரியம் சொன்னேன், யூனிக் இன் இட்ஸ் சர்க்குலேஷன். அது அதிகமாய் ஜனங்கள் மத்தியிலே அது என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. மூன்றாவது, யூனிக் இன் இட்ஸ் டிரான்ஸ்லேஷன். அதிகமாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நான்காவது, பரிசுத்த வேதாகமம் எப்படிப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யூனிக் இன் இட்ஸ் சர்வைவல். இந்த பரிசுத்த வேதாகமம் இன்றைக்கு நம்முடைய கையில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா அது தப்பி பிழைத்து வந்திருக்கிறது. இது அனுபவிச்ச பிரச்சனைகள் எல்லாம் வேற அந்த புஸ்தகமா அனுபவிச்சிருந்தா என்ன செஞ்சிருக்காது, தப்பிச்சு வந்திருக்காது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, பரிசுத்த வேதாகமம் இந்த உலகத்துல அதிகமாய் தப்பித்து கொண்ட ஒரு புஸ்தகம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வைவல் த்ரூ டைம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காலங்கள் எத்தனை வருஷம் எழுதப்பட்டதுன்னு சொன்னேன், 1500 வருஷம் எழுதப்பட்டது. எழுதி முடிக்கும் போது கிபி 1. கிபி 1லிருந்து இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 2000 வருஷம். அப்போ எழுதப்பட ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 3500 வருடம். எத்தனை வருடம், 3500 வருடம் ஒரு புக்கு தப்பிக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ பயங்கரமான புக்காக இருக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனிங்க. ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கிற அவருடைய நாவல்ஸ், அவருடைய ட்ராமாலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது, ஷேக்ஸ்பியரோடது ஒரு 300 வருஷம் இருக்கும் இல்லையா? ஷேக்ஸ்பியரோட 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அவருடைய டிராமாஸ் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ராமாவில் பாதிக்கு பாதி இன்னொரு ஆள் எடிட் பண்ணது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரிஜினலில் அங்கங்கே என்ன செஞ்சிருச்சான், தொலைஞ்சிருச்சான். ஆனால் அதைத்தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் ஷேக்ஸ்பியரோட எழுத்தா வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் பிரதிகள் 3500 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டது இருக்குது பார்த்தீங்களா. இன்னைக்கு வரைக்கும் 1500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஃப்ராக்மெண்ட்ஸு, 2000 எழுதப்பட்டது, AD 100, AD 200, 300 இங்கே கிடைச்ச ஃப்ராக்மெண்ட்ஸ், அந்த ஸ்க்ரோல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்தா ஒரு அயோட்டா கூட மாறினது இல்லையா.
ஒரு சில வசனங்கள் மாத்திரமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா அழிப்பதற்காக தூக்கி போடப்பட்ட ஃப்ராக்மெண்ட்ஸ். அது தப்பா எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி தூக்கி போடப்பட்ட ஃப்ராக்மெண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்குது, கிடைச்சிருக்கு. மற்றபடி அத்தனை மானுஸ்கிரிப்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லையும் எல்லா வார்த்தைகளும் அப்படியே இருந்த வண்ணமாகவே இருக்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறதுக்கு, அதை எழுதுவதற்கு அன்றைக்கு அந்த காலத்தில் ஸ்கிரைப்ஸ், அதாவது நம்ம எஸ்ரா என்கிற நபரை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் ஸ்கிரைப். அவர் தான் வேதாகமத்தை ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல இருந்து அடுத்த காப்பீஸ் எடுத்த முதல் நபர். அந்த எஸ்ரா எப்படி அதை எழுதியிருக்கிறார் அப்படின்றத சில காரியங்களை நான் கடந்த நாட்களில் வாசித்து பார்த்தேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த எழுதுறதுக்கு, தோல் சுருளில் எழுதுறதுக்கு அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க விடியற் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணிட்டு, சில மணி நேரங்கள் ஜெபம் பண்ணி விட்டு, சுத்தமாக குளிச்சு கை காலெல்லாம் கழுவிட்டு சுத்தமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல, ரொம்ப சுத்தமான ஒரு இடத்துல உட்காந்து அவங்க எழுதும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பாங்களாம். ஒரு முழு புக்கு எழுதப்பட்டு முடித்து விட்டால், அந்த தோல் சுருள்கள் முழுசும் எழுதப்பட்டு முடித்து விட்டால் என்ன பண்ணுவாங்களாம், அந்த சுருளை டெஸ்ட் பண்ணுவாங்களாம். ஒரு 5 பேர் அல்லது 6 பேர் உட்காந்து என்ன பார்ப்பாங்களாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்ப்பாங்களாம். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த கமால ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆல்டர் பண்ண முடிந்தா ஆல்டர் பண்ணுவாங்க. பிளாக் கலர் இங்க்ல மட்டும்தான் எழுதுவாங்க. இங்க் அவங்க யூஸ் பண்ண இங்க் வந்து பிளாக் கலர், தோல் சுருளில் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. அப்படி ஏதாவது அந்த இதில் வந்து மிஸ்டேக்ஸ், கமா புல் ஸ்டாப்ல மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட அந்த தோல் சுருளை எரித்து விடுவார்களாம் உடனே. யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்கிரைபு ஒரு தோல் சுருளை எழுதி முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 to 4 வருடங்கள் ஆகும். அந்த 4 வருஷம் எழுதி முடிச்சதுல அவன் தப்பா எழுதியிருந்தான்னா அந்த புஸ்தகத்தை எரிக்கிறதோடு மட்டுமல்லாமல் அவனை இனி ஒரு காலம் தேவனுடைய வார்த்தையை தொடக்கூடாதுன்னு பேன் பண்ணிடுவாங்களாம். அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையா அவன் எழுதியிருப்பான், எவ்வளோ ஜாக்கிரதையா காப்பி பண்ணியிருப்பான். சிம்பிளா they copied it. The Bible survived through time. It's unique in its survival. பரிசுத்த வேதாகமம் அது தப்பித்து வந்த காலங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நேரங்கள் எத்தனையோ வருஷங்களா ப்ரிசர்வ் பண்ணப்பட்டது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இலியாட் அண்ட் ஒடிசி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பழைய காலத்துல எழுதப்பட்டது. இலியாட் அண்ட் ஒடிசி அந்த புக்கோட மானுஸ்கிரிப்ட்ஸ் மொத்தம் ஒரிஜினல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 தான் இருக்குது. ஆனால் ஒரிஜினலாக பைபிளுடைய ஓல்ட் டெஸ்ட்மென்ட் மானுஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் 2500 இருக்கிறது. 2500 பழைய ஏற்பாடு, கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே புதிய ஏற்பாட்டு பிரதிகள் ஒரிஜினல் மானுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு இப்படி வந்த ஒரே ஒரு புஸ்தகம் இருக்கும் என்றால் அது பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான். ஏன் இப்படி வந்துச்சு, இவ்வளோ எப்படி வந்துச்சு, எத்தனை எப்படி எழுதுனாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்ல முடியும், 2000 வருடத்துக்கு முன்பதாகவே இந்த உலகத்தின் பெஸ்ட் செல்லர் எதுதான், பரிசுத்த வேதாகமம் தான். அல்லேலூயா. இந்த உலகத்துல அதிக ஜனங்கள் கேட்ட புஸ்தகம் எதுதான், பரிசுத்த வேதாகமம் தான். அதனாலதான் இத்தனை காப்பி இருந்திருக்குது. ஆமென். நம்ம மற்ற புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 காப்பி. ஏன்டா அப்படின்னா அவங்க மட்டும் எழுதி அவங்க மட்டும் வச்சிருந்ததை நம்ம ஏதோ தோண்டி கண்டுபிடிச்சதுனால வந்தது. இது மற்றவர்களுக்காக எழுதப்பட்டதல்ல. இந்த பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே ஜனங்களுக்காக எழுதப்பட்ட ஒரே புஸ்தகம். அல்லேலூயா. அதனாலதான் இத்தனை ஆயிரக்கணக்கான பிரதிகள் நமக்கு கிடைத்தது. ஆமென். அது மாத்திரமல்லாமல் இட் சர்வைவ்ட் த்ரூ பெர்சிக்யூஷன். உபத்திரவத்தின் மத்தியிலே இந்த புஸ்தகம் பிழைத்து கொண்டது. நேரத்துல காலத்துல பிழைச்சது உண்மை. எத்தனையோ புஸ்தகம் அழிஞ்சு போயிருக்கு. ஆனா பரிசுத்த வேதாகமம் காலத்தால் அழியவில்லை, 2வது உபத்திரவத்தால் அழியவில்லை. எத்தனை பேர் உபத்திரவப்படுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? கிபி 303 டயக்லேஷன் என்று சொல்லக்கூடிய ரோம அரசன் இந்த உலகத்துல எந்த முக்கில் இருந்தாலும், என் ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ள ஒரு பைபிள் கூட இருக்கக்கூடாது. யார் பைபிள் வச்சிருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யக்கூடாது, அரசு வேலையில இருக்கக்கூடாது. அரசு வேலையில இருந்து அவங்கள தூக்குங்க.
அவங்க யார் யாரெல்லாம் பைபிள் வச்சிருக்கிறாங்களோ எல்லாரையும் கொன்று குவிங்க, எல்லாருடைய பைபிளையும் தூக்கி எரிச்சு போடுங்கன்னு ஆர்டர் போட்டான். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 25 வருடங்கள் கழித்து அதே ரோம அரசாங்கத்துல கான்ஸ்டன்டைன் என்கிற ராஜா வந்தான். சரியா 25வது வருஷம், அதாவது கிபி 328ஆம் வருஷம், அவன் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அரசாங்க செலவுல 50 வேதாகமத்தை எழுதுவதற்கு ஆர்டர் கொடுத்தான். அல்லேலூயா. என்னங்க இத்தனோடு சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பைபிள் எழுதி முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 4 வருஷம் ஆகும். அதுல குரூப் பாத்தீங்கன்னா 50-60 பேர் உட்காந்து என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அப்ப அரசாங்க செலவுல 50 பைபிள் எழுதுறதுக்கு அவன் என்ன செஞ்சான்? ஆர்டர் கொடுத்தான். அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபை என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பைபிள் ஜனங்களுக்கு கிடையாது. யாருக்கு மாத்திரம்தான்? ஆசாரியர்களுக்கு மட்டும்தான். பிரீஸ் மட்டும்தான் அதை என்ன செய்யணும்? வாசிக்கணும். யாரு ஜனங்க கையிலும் இந்த பைபிள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தேவாலயத்துல மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு தவறான ரூல்ஸ் என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. கிளர்ஜிஸ் மட்டும்தான் அதை ப்ரீச் பண்ணணும் இப்படின்ற ரூல்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்க. இந்த பைபிளை அழிக்க முயற்சி பண்ணதுல பெரிய பெரிய போப்ஸ் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லாரும் முயற்சி செய்தாலும் பரிசுத்த வேதாகமத்தை ஒருவராலும் அழிக்க முடியவில்லை. அல்லேலூயா. சுமார் 1000 வருடங்கள் ஏதோ உள்ளுக்குள்ளார பொட்டி பாம்பா அடங்கி இருந்த மாதிரி இருந்துச்சு. கிபி 500 இருந்து 1500 வரை 1500களில கர்த்தர் ஜனங்கள் இருதயத்துல பேச ஆரம்பித்தார். சாதாரண பாமர ஜனங்கள் தங்களை கிளர்ஜிஸா போய் அட்டாச் பண்ணிக்கிட்ட போது அவங்க முதல் முறையா பைபிளை திறந்து கிளர்ஜி ஆனவன படிச்சு பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரியுது? சத்தியம் தெரிய ஆரம்பித்தது. சத்தியம் தெரிய ஆரம்பித்த உடனே அவர்கள் உள்ளுக்குள்ள இருக்க விரும்பவில்லை. வேதாகமத்தை தங்கள் மொழிகளிலே மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அதற்காக பெரிய பெரிய தூண்களை எரிக்கப்பட்டார்கள். பல ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள், விக்லிஃப், ஜான் ஹஸ், இவங்கெல்லாம் எரியும் போது சொன்னாங்களாம், ஒருவேளை ஜான் ஹஸ்ஸை இன்னைக்கு நீங்க எரிச்சிடலாம், ஆனா ஜான் ஹஸ்ஸோடைய மொழிபெயர்க்கும் அந்த வேட்கை தேவனிடத்திலிருந்து உண்டானது. அதை யாராலும் என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. இந்த உலகத்துல அதிகமான பைபிள்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கிற பைபிள் சொசைட்டிஸ், அதுல முக்கியமான ஒரு சொசைட்டி விக்லிஃப் பைபிள் டிரான்ஸ்லேஷன். அந்த விக்லிஃப் பைபிள் டிரான்ஸ்லேஷன் தான் இன்னைக்கு உலகத்துல பல இடங்களில் செஞ்சுட்டு இருக்குது. அந்த ஜான் விக்லிஃப் எரியும் போது சொன்னாராம், இன்னைக்கு விக்லிஃபை நீங்க எரிக்கலாம், ஆனா அவனுடைய இந்த வேலையை என்ன செய்ய முடியாது? உங்களால அழிக்க முடியாது. அது தேவனால் உருவானது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 600 வருடங்கள் கழித்தும் இன்னைக்கும் உலகத்துல அதிக பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறவங்க விக்லிஃப் டிரான்ஸ்லேஷன்ஸ் தான். அல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, உபத்திரவங்களால் அழிக்க முடியாத ஒன்று பரிசுத்த வேதாகமம். ஆமென். 1778ஆம் வருடம் வால்டேர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சர்வாதிகாரி அவன் சொன்னான், இன்னும் 100 வருஷத்துல இந்த உலகத்துல, ஜெனீவால அவன் சொன்னான், அவனுடைய வீட்டுல இருந்து கொண்டு சொன்னான், இன்னும் 100 வருஷத்துக்குள்ள இந்த உலகம் பரிசுத்த வேதாகமத்தை மறந்து விடும். இந்த உலகத்துல அப்படி ஒண்ணு இருந்துச்சா அப்படின்னு என்ன செய்வாங்க? கேட்பாங்க. இந்த 100 வருஷத்துக்குள்ள கம்யூனிசம் தான் உலகம் முழுவதையும் என்ன செய்யும்? ஆட்சி செய்யும் என்று சொன்னான். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அவன் மரித்து போய் 50வது வருடம் அவனுடைய அந்த வீட்டை ஜெனீவா பைபிள் சொசைட்டி வாங்கினாங்க. அவன் இந்த பேச்சு பேசினால அந்த வீட்டை ஜெனீவா பைபிள் சொசைட்டி வாங்கினாங்க. அவன் வீட்டுக்கு பின்னாடி இருந்த பிரஸ்ல அவன் மரித்த 50வது வருடம் ஜெனீவா பைபிள் சொசைட்டியுடைய பிரஸ் ஆரம்பிச்சு அவன் வீட்டிலேயே பிரிண்ட் போட்டு உலகம் ஃபுல்லா சர்க்குலேஷன் ஆரம்பிச்சது. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தை 100 வருஷத்துக்குள்ள உலகத்துல இருந்தே அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னவன் அவன் அழிஞ்சு போயிட்டான். ஆனா பரிசுத்த வேதாகமம் இன்றைக்கும் ஜீவன் உள்ளதாய் அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ உபத்திரவங்களின் மத்தியில இந்த பரிசுத்த வேதாகமம் நின்று இருக்கிறது. ஆமென். ஒருவேளை இதற்கு எதிர்த்து நின்றது போல ராஜாக்கள், அரசாங்கங்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் வேற எந்த புஸ்தகத்துக்காக எதிர்த்து நின்றிருந்தா அந்த புஸ்தகம் அன்னைக்கே அழிஞ்சு போயிருக்கும். ஆனா இது தேவனுடைய வார்த்தை என்பதனால, தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது என்பதனால ஒருவராலும் அதை அழிக்க முடியவில்லை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 3வது சர்வைவல் த்ரூ கிரிட்டிசிசம். உலகத்துல பலர் இந்த பரிசுத்த வேதாகமத்துல பிழை இருக்கிறது என்று சொன்னார்கள். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா என்ன பிழை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இடத்துல ஒரு பரிசுத்தவான் இப்படியே சொல்றார். ஒரு நாள் பிரெஞ்சு அரசன் ஒருத்தன் கிறிஸ்தவன் நாடு ஒன்றை பிடித்து விட்டு அந்த நாட்டில் இருந்த சபை ஒன்றை அழிக்க வேண்டும் என்று போனானாம். அப்போ அந்த பிரெஞ்சு
படையில இருந்த ஒரு வயசான ஒரு ஸ்டேட்ஸ்மேன், அவர் வந்து சொன்னாராம், தயவு செய்து இந்த வேலையை செய்ய வேண்டாம் அப்படின்னு. தயவு செய்து என்ன செய்யாதீங்க, இந்த வேலையை செய்யாதீங்க. அவன் கேட்டான், ஏன் செய்யக்கூடாது? ஏன்? ஒரு பைபிளை எடுத்து வெட்டி எரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தான். அப்போ சொன்னான், தயவு செய்து அதை மட்டும் என்ன செய்யாதீங்க, தொடாதீங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்களா, ஏன் தொடக்கூடாது? அப்போ அவர் சொன்னாராம், இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ராஜாக்களுடைய சுத்தியல்களை மழுங்க வைத்த ஒரு இரும்பு பெட்டகம் உண்டு என்றால் அது எதுதான்? இந்த வேதாகமம் தான். இது மேல பல பேர் அடிச்சு பார்த்துட்டான். அவன் ஹேமர் உடஞ்சிருக்குதே ஒழிய எது உடஞ்சதில்லை? இந்த இரும்பு பெட்டகம் என்ன செஞ்சதில்லை? உடஞ்சதில்லை. இரும்பு கொல்லர்கள் பார்த்தீங்கன்னா சுத்தியல் வச்சிருப்பான், கீழே வந்து ஒரு பெரிய இரும்பு ராடு வச்சிருப்பான். அந்த இரும்பு ராடு மேலே வச்சு தான் மற்ற மெட்டல்ஸ் என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. அவன் சொன்னானா, நீ வச்சிருக்கிற சுத்தியல் உடையலாம், ஆனால் கீழே இருக்கிற என்ன செய்யாது, அந்த ராடு உடையவே உடையாது. அதுதான் பரிசுத்த வேதாகமம். பல ராஜாக்கள் முயற்சி பண்ணி தங்கள் கை வலி எடுத்தது தான் மிச்சம். நீ என்ன செஞ்சுக்கிறாத, இந்த வேலையில இறங்காதன்னு எச்சரித்தானாம். அந்த அளவுக்கு பரிசுத்த வேதாகமம் எத்தனையோ கிரிட்டிக்ஸோடைய கிரிட்டிசிசத்தை தாண்டி வந்தது. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ரேஸை நான் வாசிக்கிறேன், கவனிச்சு. 1000 times over the death knell sounded, funeral procession formed, the inscription cut on the tombstone, and committal read, but somehow the corpus never stays put. பெர்னார்ட் ராம் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவான் இப்படியே எழுதுகிறார், 1000 முறைக்கு மேலாக இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு சாவுமணி அடிக்கப்பட்டது. எத்தனை முறைக்கு மேலாக? 1000 முறைக்கு மேலாக சாவுமணி அடிச்சிட்டாங்களாம். அந்த கடைசி நேரத்தில் ஃபியூனரல் ப்ரொசஷன் அதெல்லாம் கூட ரெடி ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லறை தோட்டத்தில் இருக்கிற கல்லறைக்கு மேலே வைக்கிற கல்லில் கூட எழுத்துக்கள்லாம் என்ன செஞ்சாச்சான், பதிச்சாச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியா தூக்கில் போடலான்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் என்ன செஞ்சிச்சு, வந்துருச்சு. ஆனா அந்த கல்லறையில பரிசுத்த வேதாகமம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய கைகளிலே இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்துக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும். ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்துல வானமும் பூமியும் ஒளிந்து போம், என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் என்ன செய்யாது, ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல கேஜிஎஃப்ல கடைசியா எல்லா மீட்டிங்லாம் முடிஞ்சு ஒருத்தவங்க ஒரு பாஸ்டர் வீட்டில் போய் ஜோம் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பாஸ்டர் வீட்டுக்கு போனேன். அந்த பாஸ்டர் வீட்டுக்கு போகும்போது அவங்க பொண்ணு 5வது படிக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அழகா வந்து நின்னா. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், என் பொண்ணு நிறைய வசனம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறா, நீங்க வேணா கேட்குறீங்களா அப்படின்னாரு. சொல்லுமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிச்சு பாருங்க. இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் மாறி 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 அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. எப்படியும் ஒரு 300 வசனம் சொல்லும் போல கண்டினியூஸா, லைனா இல்ல, எல்லாமே காஸ்பல் சொல்ற மாதிரி வசனங்கள், சத்தியத்தின் வசனங்கள். அங்கங்க இருந்து ரெஃபரன்ஸோட அடிச்சுட்டு போது நான் அப்படியே மிரண்டே போயிட்டேன். நான் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு குழந்தை சொல்றதை நான் பார்த்ததே இல்லை. 3 வயசுலேருந்து அப்படி சொல்லிட்டான். எத்தனை வயசுலேருந்து? இதை ஒன்று சொன்னால் பரவாயில்ல, வீட்டில் ஒன்று படித்தா அவங்க தம்பியும் சேர்ந்து சொல்கிறான். அவனை வந்து எவ்வளோ ஸ்பீடு இருந்தீங்க, அவன் என்ன வசனம் சொல்கிறானே என் காதில் விழ முடியாத ஸ்பீடு. அப்படியே மைண்டுக்குள்ளார அப்படியே மொத்தமாக ரெக்கார்ட் ஆகிட்டு கிட்டு 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 கிட்டுன்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஒன்று ஓட்டினா எப்படி ஓடுமோ அப்படி ஓடுது வசனம். நான் அந்த பிள்ளைகிட்ட கடைசியாக சொல்லிட்டு வந்தேன், இந்த உலகத்தில் பைபிள் எல்லாம் அழிச்சுட்டா நான் உங்ககிட்ட வந்து வசனம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பைபிளையும் அழிச்சாலும் ஜனங்களுக்குள்ள இருதயத்தில் எழுதப்பட்டதை ஒருவனாலும் அழிக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்வதில்லை, ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் என்ன செய்யணும், எழுதணும். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் என்னென்னமோ சொன்னாங்க. மோசஸ் வந்து எழுதவே தெரியாது அப்படின்ட்டாங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கிரிட்டிக்ஸ் சொல்லிட்டாங்க, மோசஸ் காலத்தில் எழுத்தே கிடையாது. அப்போ மோசே முதல் 5 புஸ்தகத்தை எழுதவில்லை. JEDP என்று சொல்லக்கூடிய 4 விதமான ஸ்கிரிப்சர் எழுதுறவங்க தான் எழுதுனாங்க, அதுவும் மோசஸ் எழுதின காலத்தில் எழுதல அப்படின்லாம் யார் சொன்னது? நம்ம ஆளுங்களே எழுந்திரிச்சு கிளம்பிட்டான். கடைசியில் 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ஹம்முராபி கோடு என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கல்வெட்டை கண்டுபிடிச்சாங்க. ஹம்முராபிஸ் கோடு வந்து இன்னைக்கு உலகத்திலேயே பழைய எழுத்து வடிவம். அது வந்து மோசே வாழ்வதற்கு 300 வருடங்களுக்கு முன்பாக உள்ளது. மோசேயின் காலத்துக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடியே எழுத்து சட்டதிட்டங்கள் எல்லாம் என்ன செய்திருது,
மிக சிறந்த எழுத்தாக இருந்தது. ஆமென். இப்ப கடைசியா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு காரியம் நான் என்னுடைய பைபிள் காலேஜ் சப்ஜெக்ட்ல சேர்த்திருக்கிறேன். ஆபிரகாமின் காலத்திலேயே என்ன இருந்துச்சு? எழுத்து இருந்துச்சு, ஸ்கூல் இருந்துச்சு, லைப்ரரி இருந்துச்சு, அந்த லைப்ரரியில புக்ஸ் இருந்துச்சு, சயின்ஸ் இருந்துச்சு, மேத்தமெட்டிக்ஸ் இருந்துச்சு, அஸ்ட்ராலஜி இருந்துச்சு, எல்லாமே அந்த காலத்திலே இருந்தது. ஆமென். நிப்பூர் போன்ற பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் எழுதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரைப்ஸ், சிட்டி ஆஃப் ஸ்கிரைப்ஸ். அது கானான்லேயும் இருந்துச்சு, எகிப்திலையும் இருந்துச்சு, பாபிலோன்லேயும் இருந்துச்சு. அங்கெல்லாம் எழுத்தும் ஸ்கூல்ஸ் இருந்துச்சு, கிளாஸ் ரூம்ஸ் இருந்துச்சு, டீச்சர்ஸ் இருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. they were well educated people. ஆமென். அந்த காலத்துல ஆபிரகாமின் காலத்துல இருந்த பரிசுத்தவான்களே மிக சிறந்த படிப்பாளிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஆளுங்க சொல்லிட்டு இருந்தாங்க மோசேக்கே எழுத தெரியாது அப்படின்னு. இப்ப எங்க போய் முகத்தை வச்சுக்கிருவாங்கன்னு தெரியல. அது மாத்திரம் இல்லாம ஆபிரகாம் காலத்துல ஹிட்டைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் வாழ்ந்ததாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ஆர்கியாலஜிக்கல்ல அப்படி ஒரு எவிடன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி. கடைசியா இப்போ ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பதாக கண்டுபிடித்த டிஸ்கவரியில 1500 வருடங்கள் ஹிட்டைட்ஸ் கானான் தேசத்தை ஆட்சி செய்ததுக்குரிய எவிடன்ஸ் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தின் மிக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஆர்கியாலஜி ஸ்காலர், ஆர்கியாலஜிஸ்ட், அவரு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பைபிள் காலேஜில் அவர் சொன்னாரு பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனால் நேரடியாக கொடுக்கப்பட்டது மனிதனுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நான் வெட்கப்பட போவதில்லை. ஏனென்றால் அவர் சொல்றாரு, ஐ ஹவ் நெவர் ஃபவுண்ட் ஒன் ஆர்டிஃபெக்ட் ஆஃப் ஆன்டிக்விட்டி that contradicts any statement of the word of God. தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு முரணான ஒரு காரியத்தை கூட நான் ஆர்கியாலஜியில் என்ன செய்யல, கண்டுபிடித்ததில்லை இதுவரை. on the other hand, அவர் கண்டுபிடித்தது எல்லாமே தேவனுடைய வார்த்தை உண்மை என்பதை அது அச்சாரமிட்டு உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம கையில வச்சிருக்கிற வேதாகமம் தேவனால் கொடுக்கப்பட்ட சிறந்த புஸ்தகம். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? 5வது கடைசியாய் நான் சொல்லி முடிக்கிறதை நன்றை கவனியுங்கள். யூனிக் இன் இட்ஸ் டீச்சிங்ஸ். பரிசுத்த வேதாகமம் அதன் உபதேசங்களிலே அல்லது அதனுடைய கருத்துல சிறந்தது. என்னென்ன டீச்சிங்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபஸி இருக்குது, தீர்க்க தரிசனம். இந்த உலகத்துல மற்ற பல இடங்கள்ல தீர்க்க தரிசிகள் என்று சொல்லி சில பேரை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பைபிள்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அதன் குறிக்கப்பட்ட காலம், டைம் எல்லாம் அப்படியே நிறைவேறி இருக்கிறது. ஆமென். எரேமியா சொன்னார் 70 வருஷ காலம் பாபிலோன்ல எப்படி இருப்பீங்க? அடிமையா இருப்பீங்க. சரியா 70 வருஷத்துல கர்த்தர் பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆமென். ஆபிரகாம் கிட்ட சொன்னார், உன் சந்ததி 400 வருடம் எகிப்தில் எப்படி இருக்கும்? அடிமையா இருக்கும். ஆபிரகாமுக்கு சொன்ன சரியான வருடத்துல தேவன் மோசேயை கொண்டு வந்தார், வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மோசஸ் ட்ரை பண்ணும் போது ஆண்டவர் அதனால தான் கைவிட்டார். ஏன்னா டைம் இன்னும் என்ன செய்யல, வரல. எந்தெந்த டைம்ல எது நடக்கணுமோ அப்பப்பதான் என்ன செய்யும், நடக்கும். இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணார். ஆண்டவர் பார்த்தார், ஓடு 40 வருஷம், கொஞ்சம் பொறுமையை போய் கத்துக்கிட்டு வா, ஏன்னா என் நேரம் இன்னும் என்ன செய்யல, வரல. ஆமென். காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் அப்படியே பெர்ஃபெக்ட்டா ஆண்டவர் சொன்னது போலவே அத்தனை நான் நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போக முடியும். ப்ராஃபஸி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அக்யூரேட்டா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என் டைம் வரைக்கும், கடைசி கால சம்பவங்கள் வரைக்கும், இன்னைக்கு வர்ற மைக்ரோ சிப் வரைக்கும் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஒரு நாள் இப்படிப்பட்ட மைக்ரோ சிப்ஸ்லாம் என்ன செய்யும், வரும். உன்னோட டெக்னாலஜி வளரும், நீ வானத்துக்கு ஏறுவாய். பைபிள்ல இருக்கு, நீ வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் உன்னை என்ன செய்வேன். இப்போ போய் மார்ஸ்ல நம்மளும் என்ன தேடிட்டு இருக்கிறாங்க, குடியிருக்க முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மங்கள்யான் அனுப்பி இருக்கிறாங்க. நான் சொல்றேன், மங்கள்யான் அனுப்பி தண்ணி கண்டுபிடிச்சாலும் சரி, அங்க என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிக்க, நீ எங்க போனாலும் அங்க இருந்து என்ன செய்வேன், கீழே தள்ளுவேன், ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு இருக்காரு. ஆமென். கடலுக்கு அடியில போய் குடியிருந்தா தப்பிச்சுக்கலாமா, தண்ணியில நில அதிர்வுகள் எல்லாம் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளால கடலுக்கு அடியில கண்டுபிடிக்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில போய் அங்கே நீ இருந்தாலும் அங்கே என்னுடைய கை உன்னை என்ன செய்யும். ஏம்பா, ஆண்டவர் பார்வையில கொசுவை விட சின்னதா இருக்கிற இந்த உலகத்துக்கு
ஆண்டவர் இவ்வளவு கொடுத்து வச்சுக்கிறதே பெருசு. அவர் நினைச்சாருன்னா லைட்டா அப்படின்னு ஊதுனாருன்னா என்ன செஞ்சிடும்? மூச்சு விட்டா அந்த பிரத்துல வர்ற காத்துலயே உலகம் அழிஞ்சிரும். அவ்வளோ வல்லமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான காரியம். ஆமென். சரி, தீர்க்க தரிசனத்துல சிறந்தது ஹிஸ்டரி, வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவின் வரலாறு ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஹிஸ்டரியவே நம்மளால பிராக்மெண்ட்ஸ் கூட சரியா என்ன செய்ய முடியல, கோக்க முடியல. ஆனால் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, முதல் 1 சாமுவேல்ல இருந்து 2 நாளாகமம் வரைக்கும் 500 வருஷத்தோட ஹிஸ்டரி இருக்குது. அந்த 4 புஸ்தகங்களையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 6 புஸ்தகங்களையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அத்தனையும் மிக தெளிவான ஹிஸ்டரி. ஒவ்வொரு ராஜாவும் என்ன அரியணை ஏறினா, எப்படி ஏறினா, யார் மூலமா ஏறினா, அவன் என்ன செஞ்சான் என்கிற அத்தனை வரலாறும் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல டேபிள் ஆஃப் நேஷன்ஸ், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல எந்தெந்த ஜாதிகள் எப்படி பிரிந்தார்கள், எந்தெந்த மொழி பிரிஞ்சுது என்கிற டேபிள் ஆஃப் நேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த லிஸ்ட் படி தான் இன்னைக்கு வரைக்கும் மனிதர்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ வெரி கிளியரா, மிக தெளிவாய் மோசே ஆதியாகமத்தை எழுதும் போது மிக தெளிவாய் வரலாறுல இருந்து எல்லாமே தெளிவாய் எழுதப்பட்டது. ஆமென். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, மனித வரலாற்றின் துவக்கத்திலிருந்து மேசியா என்கிற மிகப்பெரிய இரட்சகர் வரை ஒரு கேப் கூட இல்லாம லீனியேஜ் எழுதப்பட்டது உண்டென்றால், மனித வரலாறு எழுதப்பட்டது உண்டென்றால் அது பரிசுத்த வேதாகமத்தில் மாத்திரமே. ஆமென். இந்த உலகத்தின் வரலாறு அதோடு தொடர்பு நிறுத்தப்பட்டது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தொடர்பு தேவனோடு தேவை என்றால் இயேசுவோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னாடி ஏதாவது ஹிஸ்டரி இதை நீங்க பார்த்துருக்கீங்களா? இயேசுவுக்கு பின்பு இவன் அவனை பெற்றான், அவனை பெற்றான், அவன் அப்படி பாஸ்டானா, இவன் அப்படி பாஸ்டான், எங்கேயா இருக்கா? இல்ல. ஏன் இல்ல தெரியுமா? இந்த உலகத்தின் வரலாறு இயேசுவோடு என்ன செய்யப்பட்டது? அப்படியே நிறுத்தப்பட்டது. அதுக்கு பின்பு இந்த உலகத்துல எந்த ஜெனரேஷனோட ஹிஸ்டரியும் இவ்வளவு சிறப்பா என்ன செய்ததில்லை, எழுதப்பட்டதில்லை. அல்லேலூயா. இயேசுதான் வரலாற்றின் நாயகன். ஆமென். அந்த வரலாற்று நாயகனை அறிமுகப்படுத்துவதற்காகவே மிக தெளிவாய் எழுதப்பட்டதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். அந்த வரலாற்று நாயகன் இயேசுவோடு நாம் தொடர்பு வைத்திருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறந்த ஒன்றாய் மாறும். ஆமென். மூன்றாவது, இந்த டீச்சிங்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு இருக்கும். அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் நாயகர்களும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனா எல்லா நாயகர்களுடைய குறையும் இதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தாவீதுன்னு எடுத்துக்கிட்டா, எவ்வளவு பெரிய வர்ஷிப் லீடர், அவரை போய் குறை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவரோட குறையை எழுதாம பைபிள் என்ன செய்யல, விடவே இல்லை. சில பேருக்கு அதுதான் பிரச்சனையே. தாவீதோட வாழ்க்கையில எவ்வளவு கேவலமான காரியங்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு தேவனுடைய வேதமா? ஆமா. உன் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற உன்னுடைய தலைவர்கள்லாம் பண்ண அக்யூஸ்ட் வேலையெல்லாம் நீ எழுதாம வச்சிருக்கிற. ஏன்னா நீ மனுஷன் எழுதுனது மனுஷனுடைய பாவத்தை மறைச்சுதான் என்ன செய்வேன் சொல்லுங்க. நம்ம பிள்ளை ஒரு பாவம் செய்து நம்ம என்ன ஊரெல்லாம் போய் அட்வர்டைஸ்மெண்டா பண்ணிட்டு இருப்போம்? ஏன்? நம்ம இயற்கை, we are human beings. நம்முடைய பிள்ளைகளுடைய பாவத்தை நாம் மூடுகிறோம். ஆனா தேவாதி தேவன் நம்முடைய ஜெனரேஷன் தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக, பின்வரும் சந்ததி தவறு செய்யக்கூடாதுன்றதுக்காக அப்படிப்பட்ட தவறுகளையும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது. எவன் தப்பு பண்ணான், எப்படி தப்பு பண்ணான்? சில பேர் கேட்கறான், தங்கச்சிக்கிட்ட ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான், அதை எழுதி வச்சிருந்தா அது பரிசுத்த வேதாகமா? தங்கச்சிக்கிட்ட தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்ன செய்யப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. எழுதாட்டி உனக்கு எப்படி தெரியும், சந்ததிக்கு எப்படி தெரியும்? அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதாகமத்தின் ஒவ்வொரு காரியங்களும் அப்போஸ்தலருடைய பாவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர்கள் செய்த தவறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் எழுதப்பட்டது? நாம் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது என்பதற்காக. சபைக்குள்ள இருந்த பாவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் எழுதப்பட்டது? சபை பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதற்காக. The word of God is unique in its teachings. Amen. அதனுடைய உபதேசங்களிலே நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சிறப்பானது. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இது மாத்திரம் அல்ல, ஆறாவதாக கடைசியா, யூனிக் இன் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் சரௌண்டிங் லிட்ரேச்சர். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற புஸ்தகங்கள் மேல பரிசுத்த வேதாகமத்தின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த உலகத்துல பரிசுத்த வேதாகமத்தை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகங்களை நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற எந்த புஸ்தகத்தை விட அதிகம், மற்ற எந்த கவிதைகளை விட அதிகம். இந்த உலகத்துல எத்தனையோ கவிதைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் விட இந்த வேதாகமத்தை குறித்து பாடப்பட்ட பாடல்கள் அதிகம், எழுதப்பட்ட புஸ்தகங்கள் அதிகம், டிக்ஷனரிஸ் அதிகம், கமெண்ட்ரிஸ் அதிகம், லெக்சிகன்ஸ் அதிகம்.
இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். பல லட்சக்கணக்கான புஸ்தகங்கள் பரிசுத்த வேதாகமத்தை அடிப்படையாய் கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல இருக்கிற வேற எந்த புஸ்தகங்களும், நன்றாய் கவனியுங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற வேற எந்த புஸ்தகங்களையும் அடிப்படையாய் வைத்து இத்தனை ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் எழுதப்பட்டது இல்லை. அல்லேலூயா. என்கிட்ட மட்டும் பைபிளுக்கு அடிப்படையா பைபிளுக்கு ஒத்த புஸ்தகங்கள் 3000 புக்கு என்கிட்ட மட்டும் இருக்கு. அப்ப பாத்துக்குங்க, ஒரு சாதாரண பாஸ்டர் என்கிட்ட 3000 புக்கு இருக்கும் அப்படின்னா என் பைபிள் காலேஜ் லைப்ரரிஸ்ல எத்தனை லட்சம் புஸ்தகங்கள் இருக்கும். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல லட்ச புஸ்தகங்கள், பாடல்கள் எழுதப்பட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மாசத்துல ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு ஒரு மாசத்துல குறைஞ்சபட்சம் 50 கிறிஸ்டியன் ஆல்பம் ரிலீஸ் ஆகுது. எத்தனை ஆல்பம்? 50 கிறிஸ்டியன் பாட்டு தமிழ்ல மட்டும் ரிலீஸ் ஆகுது. 50 பாடல் இல்ல, 50 × 10 போட்டீங்கன்னா எத்தனை பாட்டு? 500 பாடல்கள் வெளியே வருது. சினிமா பாட்டு 50 வெளியே வந்தா கிறிஸ்தவ பாட்டு எத்தனை வருது? 500 பாட்டு வெளியே வருது. ஏன்யா அப்படின்னா உண்மையான நேசம் தேவனுக்குரியது. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஆண்டவரே, நம்முடைய வேதத்தை நேசிக்கிறோம். ஆண்டவரே, இதில் இருக்கிற காரியங்களை வாசித்து தியானித்து அதை கைக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகள் இருதயத்தில் ஆவியாயும் ஜீவனாயும் ஆண்டவரே கடந்து வந்து கிரியை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை நீர் செய்யும். உடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நேசிக்கிறதுனால பாக்கியவான்களாய் மாற உதவி செய்வீராக. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் இதயத் துடிப்பு நீங்கதான், என் கருவி